ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 144. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 months கிட்ட ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் வந்து ஒரு 12 கிலோ வரையுமே ஈஸியாக லாஸ் பண்ணிவிட்டேன், எந்த ஒரு டயட்டும் இல்லாமல், எக்ஸசைஸ் இல்லாமல். நீங்கள் யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குண்டாக இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்பவும் சாப்பிடக்கூட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். நிறையா பேர் யோசிப்பீங்க, அவள் வந்து அவ்வளோ சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க ஒல்லியாக தான் இருக்காங்க, நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறேன் ஆனால் நான் குண்டாகிக்கிட்டே போகிறேன், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருப்பீங்க. உங்களுக்கு இருக்க என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து சாப்பிட்டாலும் அதை வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களான்னு தான் ப்ராப்ளம். ஒரு சில பேருக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வெயிட் கெயின் ஆகும். ஒவ்வொருத்தவங்க ஜீன் படி வந்து வெயிட்டாகவும் இருப்பாங்க, ஸ்லிம்மாகவும் இருப்பாங்க. ஒரு சில பேர் நல்ல என்ன தான் நான் சாப்பிட்றத அவங்க சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க ஒல்லியாக தான் இருக்காங்க, நான் குண்டாக இருக்கேன்னா ஒவ்வொருத்தவங்க ஜீன் பொறுத்து இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடாதனால தான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது, நம்ம பாடியில் வந்து இஷ்யூஸும் வருது. அது எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டே சாப்பிடுங்க, உங்கள் பிளேட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது என்ன பிளேட்டு ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ஃபுட்டை எடுத்துக்க போகிறோம், மார்னிங் ஆஃப்டர்நூன் டின்னர் சாப்பிட போகிறோன்னா அந்த பிளேட்டில் வந்து கார்ப்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பிளேட் ஃபாலோயிங்கிறது. ஏன் அப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ப்ரோட்டீனும் தேவை, ஃபைபரும் தேவை, கார்ப்ஸும் தேவை. கார்ப்ஸு கூட நம்ம ஏதோ ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோட்டீனும் ஃபைபர் எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகவே ஆகாது. ஆனால் கார்ப்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். என்னுடைய வெயிட் லாஸில் நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா, நான் 2 இட்லி எடுத்துக்கிட்டேன், நைட் வந்து 2 தோசை சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் பொரியல் வச்சு ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூனில் அந்த பொரியலும் ரைஸு ஃபைபரும் கார்ப்ஸ் தான் எடுத்துருக்கீங்க, ஆனால் உங்கள் டேயில் வந்து ப்ரோட்டீனே இல்லை. நம்ம வெயிட் லாஸ் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து நிறையா எடுத்துக்கணும். ஏதாவது முட்டை, பன்னீர், சிக்கனு அந்த மாதிரி. நான் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது என்னென்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு அது தெரியலைன்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானே அந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வெயிட் லாஸ் வந்து டே பை டே எந்த ஒரு ஃபுட்டையுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் நான் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 வீக்ஸாக நான் மெயின்டெனன்ஸில் தான் இருக்கேன். எனக்கு 1 இன்ச்சு கூட என்னுடைய வெயிட் வந்து கூடவே இல்லை. அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த 5 months கரெக்டான ஃபுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தது இப்போ என் பாடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை. இனிமேல் என்னுடைய லைஃப் லாங் நான் இதை ஃபாலோ பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாதான் நீங்கள் ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கவே முடியும். நீங்கள் எல்லோரும் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஃபுட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா திருப்பி 2 months நீங்கள் வெயிட் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் வேணும். வெயிட் லாஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஏன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இதை நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேரளா ஸ்டைலில் வந்து நெய் பத்திரி பண்ணி முட்டை கிரேவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைபருக்காக ஒரு ஆரஞ்சு எடுத்திருந்தேன். அந்த நெய் பத்திரி ரெசிபி வேணால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே ரைஸ் எடுத்துகிட்டேன். என்னுடைய ரைஸ் குவான்டிட்டி வந்து நான் எப்போவுமே ஒரு அளவு வச்சுருப்பேன், அந்த அளவு தான் எடுத்துக்குவேன். ஏன்னா நான் ஃபைபரும் ப்ரோட்டீன் எப்போவுமே நிறையா எடுத்துக்கிறனால எனக்கு அதுவே ஒரு நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கும். ஸோ நான் ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக சாப்பிடுவேன். நீங்கள் ஆஃப்டர்நூனில் சாப்பிட போகிறனாலும் சரி, டின்னராக இல்லை மார்னிங் சாப்பிட்றதுனால ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபைபரை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட்டாக வந்து கார்ப்ஸை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பசியிலேயே இட்லியோ தோசையோ சாப்பாடோ வேகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிரேவிங்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பசி எடுக்கிறனால தான் நம்ம நிறையா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே குக்கும்பரை சாப்பிட்டு முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் முட்டையை சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பாடை சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு திருப்பி பசியும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகும். மோஸ்ட்லி எல்லாருமே கிரேவிங்ஸ் இருக்குன்னு தான் நம்ம அவுட் சைடில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். அதில் இந்த மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக ஆயிரும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த டீ காஃபிலாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக
குடிக்கலாம். அந்த ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க, நல்லது. ஒயிட் சுகரும் நாட்டு சர்க்கரைக்கும் ஒரே கலோரிஸ் தான். பட் அந்த ஒயிட் சுகரில் கெமிக்கல் நிறையா இருக்குது, நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக இருக்குன்றக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறேன். மித்தபடி சுகரு தான், எல்லாமே குளுக்கோஸாக தான் நம்ம பாடியில் கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமா நான் வெயிட் லாஸில் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வாக்கிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணேன். டெய்லி ஈவினிங் டைமில் ஒரு 5000 ஸ்டெப்ஸில் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே நான் டெய்லி வாக் பண்ணுவேன். இந்த மாதிரி வாக் பண்ணுறதுனால எனக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது, என் பாடி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது, என் மைண்டும் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்குது. நம்ம வெயிட் லாஸ்ன்றது நம்ம பாடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது மாதிரி வாக்கிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்றைக்கி என் பையனோட பர்த்டே. ஸோ நான் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இந்த இவ்வளோ கேக் மட்டும்தான் சாப்பிட்டேன், வேறு எதுவுமே சாப்பிடல. நான் நைட்டு டின்னருமே ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுக்காக நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டோம், இதில் சுகர் இருக்குன்னு சொல்லி என் பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது என்னால் கேக்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. என்னுடைய வெயிட் லாஸ் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். யாரும் சாப்பிடாமல் உங்களுடைய கிரேவிங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.